என்ன உடம்புக்கு? ஒண்ணும் இல்லைங்க. தம்பி பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்காக பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடியாந்தியா? கண்ணம்மா, இந்த மாதிரி நெருக்கடி நிலைமை வரும்போது என்கிட்ட தாராளமா வந்து உதவி கேட்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்படி கேட்டிருந்தா காலகாலத்துல இந்த பணத்தை கட்டிருக்கலாம் இல்லையா? கட்டிருக்கலாம். ஆனா ஏற்கனவே நான் உங்ககிட்ட வாங்கின பணம். ஐயோ கண்ணம்மா, உன்னை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியலையே. அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? உனக்கு நான் செய்யற எந்த உதவியும் என் குழந்தைகளுக்காகத்தான் சொன்னேன் இல்லையா? இப்ப சொல்றேன், உன் குடும்பத்துக்காக நீ செத்துக்கிட்டு இருக்க பாரு, அந்த பரிதாபத்துக்காக உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் நான் சரியா சொல்றேன். இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க. என் தம்பிக்கு தான். தம்பிக்கு என்ன கொடுக்கணும்? எவ்வளவு கொடுக்கணும்? ஐயோ, பணத்தை கொடுக்காதீங்க, அது சரிப்பட்டு வராது. என்ன? அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வழியை காமிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். அவன் கண்டிப்பா BA பாஸ் பண்ணிடுவானுங்க. சரி சரி, அவன் BA பாஸ் பண்றானா இல்லையோ அவனை வந்து உடனே என்ன பார்க்க சொல்லு போ. ரொம்ப நன்றி. கண்ணம்மா, ரொம்ப சோர்வா இருக்கிறியம்மா, வண்டியில உட்கார, கொண்டு போய் வீட்டுல விட்டு போறேன். பரவாயில்லைங்க, பக்கத்துலதான் வீடு, நான் போயிட்டு வரேன். வணக்கம் டீச்சர் சாமி. வாடா செல்லையா, வைகுண்ட ஏகாதசி அதுவுமா பச்சை காய்கறியோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறியா? வா 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 வா. அடியனுடைய கொள்ளையில விளைஞ்சது ஐயாவுடைய எல்லையில கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். கொண்டடா கொண்டடா. என்ன தலையை சொல்லிராய்? கமிஷனா கேஷா இல்லை, ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு கூட. சாப்பாடா? ஆமாண்டா, வடபாயாசத்தோட ஒரு வாரத்துக்கு காணும்படியா ஒட்டக மாதிரி ஒரு புடி முடிச்சிட்டு போயிடு. ஐயா கோவி, ஐயா ஏண்டி ஆகாரம் என்ன ஆயிடுச்சோ? 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி விடுறேன். அப்ப இன்னும் ஆகலையா? 5 நிமிஷம்ங்கிறனே. என்னடி இது, செல்லையா வேற சாப்பிட வந்து விட்டான், கூப்பிட்டு விட்டேன். 1000 பேர் வரட்டுவேன், குபீர் கையில இருக்கச்ச 1 நிமிஷம் தானே. இங்க பாத்தியா, வெண்டக்கா செல்லையா வாங்கிட்டு வந்திருக்கான், நறுக்கி போட்டு நல்ல சாம்பாரா வை. இதெல்லாம் என்னத்துக்கு? இப்பதான் காய்கறி எல்லாம் குபீர் தின்லயே வந்து விடுத்தேன். அதையும் பவுடர் பண்ணிட்டோளா? ஏசாமி, இன்னமே அம்மா போய் சமைச்சு நம்ம சாப்பிடுறத? அடே, அப்படி தள்ளி நின்னு சமயக்கட்டுல என்ன நடக்கிறதுன்னு எட்டி பாடுற. சாமி, ராக்கெட் வேகம்னு சொல்றானே, அது நம்ம அம்மா சமையல் வேகத்துக்கிட்ட ஒண்ணு செய்ய முடியாது. அதே வேகத்துல நீ அடிச்சு விடு. ஏன் மாமா, பரிசேஷன் எல்லாம் முடிஞ்சதோ இல்லையோ? முடிஞ்சு ஆரம்பிச்சுடுறது, அவளுக்கும் சொல்றது சாப்பிட வேண்டி. அதே பிடிச்சபடியே இருக்காளே, எல்லாரும் கொஞ்சம் பாருங்களேன், நான் என்னத்த பண்ணுவேன். சொல்ற மாமா? இப்படி சொல்லாத கொள்ளாத குபீர்னு போயிட்டாரு. அவகிட்ட தலைவரையா அடிச்சு சொல்லு, இந்த குபீர் சமையல பண்ணாதிரி, யாருக்காவது குபீர்னு ஏதாவது நடந்துருவே. ஐயோ பாபா, நீங்க இருந்து உங்க கையால ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பேன்னு எதிர்பார்த்தரு, இப்படி நாளா கலெக்ட் எடுக்க முடியா பண்ணிட்டு. ஐயோ, நான் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? இதை விற்பனா வெப்பனா என்ன பாக்குறேன்? இல்லவே எல்லாத்தான் பார்க்க போறேன். ஐயோ சாஞ்சுட்டாரே, என் மாமனார் சாஞ்சுட்டா. எங்கடா ஜிலேபி? அடே ஐயோ, கண்ணாடி போட்டாலே மேல யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. இப்படி போயிட்டாளே, பின்ன வேற எப்படி போவா? ஐயோ, வெச்ச இடம் சொல்லாம போயிட்டாளே. எப்படி சொல்லுவா? அரைச்சி கரைச்சி வடிச்சு படைச்சிருந்தா 4 நாளைக்கு நிறுத்திட்டு இருந்திருக்கோம். வெச்ச இடத்த சொல்லிட்டு போவா. நீ என்ன சமையல் பண்ண? என்னடி சமையல் பண்ண? குபீர். ஐயோ, 2 பேரும் ஒன்னா போயிட்டாளே. டிராமா சினிமாவுக்கு சேர்ந்து போகல, இதுல மாத்திரம் என்ன தனித்தனியா? ஏண்டா வெச்சத வெச்சபடியே வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற? முடிஞ்சிட்டு போய இருக்கியா? துப்பிடா
போங்க போங்க கிளாஸுக்கு போங்க. என்னடா என்ன 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 ரிசல்ட் வந்துருச்சா? வந்துருச்சுக்கா. நீ பாஸ் ஆயிட்டியா? பாஸ் பண்ணிட்டக்கா. இதோ என் நம்பரு. மனோகர், என்னக்கா? உனக்கு சக்திவேலுடைய வீடு தெரியல? தெரியும். அவரை போய் பாரு. எதுக்கு? நீ போய் பாருப்பா. அவர் என்ன சொல்றாருங்கிறத கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு. சரிக்கா. நான் இங்கதான்ப்பா இருப்பேன். அவர் என்ன சொல்றாருங்கிறத கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போ. பேஷ் பேஷ். பிஏ பாஸ் பண்ணிட்டியா? ஆமாங்க. இதோ என் நம்பரு. வெரி குட் வெரி குட். நீ நிச்சயமா பாஸ் பண்ணுவேன்னு உங்க அக்கா முழு நம்பிக்கையோட சொன்னதுனால நான் உனக்கு ஏற்கனவே ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் இப்போ டைரக்டரா இருக்கிற கார்த்திகேய பேங்க்லயே அந்த வேலை. நல்ல வேலை. மாசம் 400 ரூபாய் சம்பளம். எதுக்கும் இந்த அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட்டு ஃபில் பண்ணி கொடுத்து. அப்படியா? ஆமாக்கா. பேங்க்ல வேலையா? ஆமாக்கா. 400 ரூபாய் சம்பளமா? அது ஆமாக்கா. அடுத்த மாசமே என்ன வேலைக்கு வர சொல்லிட்டாரு. அம்மா, என்னம்மா, என்னைக்குமே இல்லாத ஒரு பெரிய மாறுதலும் நிறைஞ்ச அமைதியும் என்னைக்கு உன் முகத்துல பாக்குறேன். என்னம்மா? தம்பி பிஏ பாஸ் பண்ணிட்டாப்பா. பேங்க்ல வேலையும் கிடைச்சிருச்சு. பேங்க்ல சம்பளம் 400 ரூபாய். 400 ரூபாய் அடுத்த மாசத்துல இருந்தே. அம்மா, வாம்மா. இன்னையம்மா நிக்கிறேன். இனிமேலாவது உட்காரம், நிம்மதியா உட்கார. அக்கா, இவ்வளவு நாள எங்களுக்காக நீ எவ்வளவோ உழைச்ச, எத்தனையோ பாடுபட்ட. இனியும் உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக உனக்கு சொல்லாம ஒரு காரியத்தை நான் பண்ணிட்டேன். என்னடா இது? அதாவதுப்பா, நான் அந்த பொண்ணும் காலேஜ்ல படிக்கும் போதே உயிருக்கு உயிரை காதலிச்சிட்டோம். எனக்கு கல்யாணத்தை பண்ணிவேன்னு அக்கா கிட்ட சொன்னா அது மேற்கொண்டு கடனை உடனே வாங்கிக்கிட்டு அவதிப்படுமேங்கிறதுக்காக சிக்கனமா இன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நான் இனிமே அக்கா கிட்ட வந்து காசை கொடு பணத்தை கொடுன்னு தொந்தரவு பண்ண மாட்டேன். ஏதோ எனக்கு கிடைக்கிற மாசம் 400 சம்பளத்தை வச்சுக்கிட்டு நான் உண்டு என் மனைவி உண்டுன்னு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம எங்க வாழ்க்கையை நடத்திடலாம்னு தீர்மானிச்சிட்டோம். நீ எங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லணும். கண்ணம்மா, இப்பவாவது உலகத்தை புரிஞ்சுக்கிட்டயா? நீ யாருக்காக வாழ்ந்தே, யார் யாருடைய வாழ்க்கையில பசுமையை புகுத்துறதுக்காக உன் உடலையும் உள்ளத்தையும் உணர்ச்சிகளையும் சுட்டு பொசுக்கிக்கிட்டு வெட்ட வெளியில தூக்கி எறியப்பட்ட பட்டமரமாகி நிற்கிறேன். இந்த நிலைமையில இத்தனை காலம் பாடுபட்டு பாடுபட்டு பழுதடைஞ்சு போன உன்னை பாராட்ட பலரிங்க வர வேண்டாம். நீ பொண்ணா பிறந்தவள் இல்லையா? உன்னுடைய இதய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு உன் மேல அனுதாபப்பட ஒருத்தராவது இங்க இருக்காங்களா? நினைச்சுப்பா. இனி உன் தம்பிக்கு அவன் மனைவிதான் வேணும், உன் தங்கைக்கு அவள் கணவன் தான் வேணும். இனிமே நீ யாருக்குமே வேண்டாம். ஆனா கண்ணம்மா, உனக்கு நீ யார் வேணும்? அதை இந்த நிலைமையிலேயாவது நீ தீர்த்துக்க வேண்டாமா? இனி
போ. உனக்கு நீதான் நியாயவாதி, உனக்கு நீதான் நீதிபதி. இனி உனக்கு நீயே அதிகாரி, சகலத்துக்கும் சர்வாதிகாரி. உனக்கு என்ன தோணுதோ அதை செய், துணிந்து செய். போ. இன்னமும் என்ன யோசனை? போ போ. என்னம்மா? அன்னைக்கு எங்க அப்பாவை கேட்டீங்களே, அதுக்கு இப்ப எங்க அப்பாவை சம்மதிக்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. நினைவிருக்கா, நோய்வாய்ப்பட்டிருக்கிற என்னுடைய தாய்க்கு பணிவிட செய்யறதுக்கு ஒரு நல்ல மருமக தேவைங்கிறதுக்காகத்தான் நான் கல்யாணம் செய்துக்கிற முடிவுக்கே வந்தேன்னு சொன்னது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மருமக தனக்கு கிடைக்க மாட்டான்னு நினைச்சுத்தானோ என்னமோ எங்க அம்மா இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. நான் கல்யாணம் செய்துக்கணுங்கிற முடிவு எங்க அம்மாவை தொடர்ந்து என்னை விட்டே போயிடுச்சு. மேகம் திரண்ட நேரத்திலே தாகம் எடுக்கவில்லை, தாகம் எடுத்த நேரத்திலே மேகம் திரளவில்லை. மேகம் திரண்ட நேரத்திலே தாகம் எடுக்கவில்லை, தாகம் எடுத்த நேரத்திலே மேகம் திரளவில்லை. மண்ணாலே மரத்துக்கு வாழ்வு, மண்ணுக்கேது வாழ்வு. ஒற்றை பனைமரமே, உதவியில்லா தனிமரமே, பற்றி படராமல் பரிதவிக்கும் பெண்மனமே. பரிதவிக்கும் பெண்மனமே. மண்ணாலே மரத்துக்கு வாழ்வு, மண்ணுக்கேது வாழ்வு. உன்னாலே பலருக்கு வாழ்வு, உனக்கு ஏது வாழ்வு? ஏயா கழுத்து அறக்குறீங்க? திடீர்னு ஸ்கூலை செக் பண்றதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. ஸ்கூல் நேரத்துல ஆம்பளை பொம்பளை உட்கார்ந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. போய் வாத்தியாரெல்லாம் உட்கார்ந்து பொசன் எடுத்து படிங்கய்யா, சொல்லி கொடுங்கய்யா. பிள்ளைங்களா பிள்ளைங்களா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. பொசத்தை கையில வச்சுட்டு உட்கார்ந்து படிக்கிற மாதிரி இருங்க. அப்போ மேனேஜர், போன வருஷம் படிச்ச குழந்தைங்க எண்ணிக்கை தான் இப்போ இருக்குன்னு சொல்றீங்களா? எண்ணிக்கை அதிகமா இருக்கு சார். எண்ணிக்கை அதிகமா பிரயோஜனம் இல்லை மேனேஜர். எஜுகேஷன்ல ஸ்டாண்டர்ட் தான் இம்ப்ரூவ் ஆகணும். இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க சார். மேனேஜர், யார் இப்படி இருந்தாங்க? நான் போய் பார்க்கறேன் சார். ப்ளீஸ் உடனே செக்அப் பண்ணுங்க. மேனேஜர், இவ்வளவு பிள்ளைங்க இடத்துல இப்படி இருந்து ரத்தம் கேட்க இருந்தா என்ன அது? நானே இன்னைக்கு தான் சார் பாக்குறேன். உங்களை இம்மீடியட்டா மெடிக்கல் செக்அப் அனுப்புங்க. அப்படியே சார். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்ன இது? இந்த பெண்ணுக்கு நேத்து எடுத்த எல்லா டெஸ்ட்டுக்கும் ரிசல்ட் நீங்க பாத்துட்டீங்களா? ஓய். உங்க அபிப்பிராயம் என்ன? அட்வான்ஸ் டிவி. கண்ணம்மா, டாக்டரோட ரிப்போர்ட்டை பார்க்கும்போது இந்த பயங்கரமான வியாதியோட நீங்க இங்க வேலை பார்க்கறத ஸ்கூல் சட்டம் அனுமதிக்கலங்கிறத ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன்.